வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து குரூப் 1 அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 139 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மந்த், அதாவது ஜனவரி 31/1/2019 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கான பேமெண்ட் கட்டுறதுக்கு கடைசி தேதி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, February 2 வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதன்மை தேர்வு வந்து 3/3/2019 எக்ஸாம் நடக்குது. இப்போ அந்த என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 27 வேக்கன்ட் இருக்குது. அதே மாதிரி டிஎஸ்பி, டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1 வந்து 56 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் வந்து 11 வேக்கன்சியும், டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து 13 வேக்கன்சியும், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு 7 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 15 வேக்கன்சியும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 8 வேக்கன்சியும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு வந்து 2 வேக்கன்சி, மொத்தம் 139 வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க. இவங்களுடைய பே ஸ்கேல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 56,100லேருந்து 1,77,500 வரைக்குமே பே ஸ்கேல் இருக்குது. ஒவ்வொரு வேக்கன்சி, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுடைய சம்பளம் வந்து மாறலாம். இப்போ அது எக்ஸாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் முதன்மை தேர்வுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபா கட்டணும். அதாவது ஏற்கனவே நீங்கள் ஓடிபி வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணால் போதும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து 200 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 37 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். குறைஞ்சபட்சம் 21 வயசு வரைக்கும் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் தான் நீங்கள் எழுத முடியும். இதே இது நீங்கள் பிஎல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 38 வயசு வரைக்கும், அதே மாதிரி ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்குமே எழுதிக்கலாம். இதே இது எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காமர்ஸு டிகிரி வந்து காமர்ஸில் முடிச்சுட்டு லா முடிச்சுருந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லா முடிச்சுருந்துருக்கலாம். டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் முடிச்சிருக்கலாம், கமர்ஷியல் லா முடிச்சிருக்கலாம், காமர்ஸ் முடிச்சிருக்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ராருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஏ கோஆப்ரேஷன் முடிச்சிருக்கலாம் டிகிரியில். அதே மாதிரியே எம்காம் டிகிரி முடிச்சிருக்கலாம் கோஆப்ரேஷனில். பிஎட் கோஆப்ரேட்டிவ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். இதே இது ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோசியாலஜியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஎஸ்பி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹைட் வந்து மினிமம் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது நீங்கள் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி மென் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் வந்து ரவுண்ட் ஜஸ்ட் வந்து 86 சென்டிமீட்டர்ஸாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். இதே இது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதே மாதிரியே மினிமம் 50 கிலோ வெயிட் இருக்கணும். பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி 50 கிலோ வெயிட் இருக்கணும். உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தம் 139 போஸ்ட் இருக்குது. இன்னும் 58 நாள் தான் இருக்குது. ஸோ சாலிடாக 58 நாள் இருக்குது. கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.